லேம்டாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் கோடு யூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் கோடு வந்து இப்போ ஏடபிள்யூஎஸில் டைரெக்டாக பைத்தான் கோடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக ஏடபிள்யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, ஆன் டாப் ஆஃப் த பைத்தான் AWS introduce one more SDK, software development kit called Python SDK, அதாவது AWS SDK for Python language. அதுதான் வந்து Boto3 அப்படின்றாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த Boto3 பேக்கேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பைத்தான் கோடை நம்ம டெவலப் பண்ணி அதை வந்து லேம்டாவில் அப்லோட் பண்ண போகிறோம். தட் ஆக்ட் as our microservice. அது வந்து DynamoDBயை கனெக்ட் பண்ணி ஆல் CRUD ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண போகுது. இப்போ இந்த லேம்டா வந்து எப்படி ட்ரிகர் ஆக போகுதுன்னா, API Gateway வந்து ட்ரிகர் பண்ணும். API Gateway யார் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னா, யூசர் ட்ரிகர் பண்ணுறாங்க. இப்போ லேம்டா க்ரியேட் பண்ணுறதுக்கு AWS கன்சோல் வந்திருக்கேன். லேம்டா ஸோ லேம்டாவோட டேஷ்போர்டு பை டிஃபால்ட்டாக வருது. ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு காட்டுது. இப்போ வந்து லேம்டாங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான். அதில் ஃபங்க்ஷன் கோடு தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது வந்து கிரியேட் ஃபங்க்ஷன். ஸோ ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராச், ப்ளூ பிரிண்ட், கண்டெய்னர் இமேஜ், ப்ரௌஸ், சர்வர்லெஸ் ஆப் ரெப்போசிட்டரி, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோவில் ப்ளூ பிரிண்ட் வச்சு எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். சாம்பிள் கோட்ஸ் நிறைய இருக்கும். இதில் நீங்கள் பைத்தான் சாம்பிள் கோடு, Node.js சாம்பிள் கோடு இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூ பிரிண்டில். பட் நான் வந்து ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராச், இது வந்து சிம்பிள் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து கார்ட் லேம்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன். கார்ட் லேம்டா, ஓகே, கார்ட் லேம்டா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ரன் டைம் வந்து Node.js டிஃபால்ட்டாக இருக்குது. நான் பைத்தான் சூஸ் பண்ணுறேன். மல்டிபிள் லாங்குவேஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ பைத்தான் 3.9 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஆர்கிடெக்சர் என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் வேணும் அப்படிங்கிறது நான் அது இந்த சேஞ்சஸும் பண்ணல. தென் பர்மிஷன். ஸோ பர்மிஷனில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம ஒரு பர்மிஷனை வந்து செட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே வந்து IAM ரோல் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார் லேம்டா வந்து DynamoDBயை ஹிட் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் CRUD ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அந்த ரோலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, கிரியேட் அ நியூ ரோல் வித் பேசிக் லேம்டா பர்மிஷன் அப்படின்னு சொல்லி பை டிஃபால்ட்டாகவும் இந்த பர்மிஷன்ஸ் நம்ம கொடுக்க முடியும். நான் வந்து எக்ஸிஸ்டிங் ரோலை நான் சூஸ் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து கிரியேட் அ நியூ ரோல் ஃப்ரம் AWS பாலிசி டெம்ப்ளேட். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ரோல் நேம் கொடுத்து என்ன மாதிரி இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சிம்பிள் மைக்ரோ சர்வீஸ் பர்மிஷன் நீங்கள் சூஸ் பண்ணி நேமை நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம். சம்திங் லைக் ரோல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் இந்த ஆப்ஷன் நான் இப்போ சூஸ் பண்ணல. மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். பட் நான் வந்து எக்ஸிஸ்டிங் ரோலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து கார்ட் லேம்டா DynamoDB ரோல் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் க்ளவுட் வாட்ச் எல்லா பர்மிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இதை நான் இதில் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்வான்ஸ் செட்டிங்கில் வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கோம், ரன் டைம் சூஸ் பண்ணோம், எக்ஸிஸ்டிங் ரோலை சூஸ் பண்ணியிருக்கோம், கிரியேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம கொடுத்த நேம் வந்து இங்கே காட்டிட்டாங்க, லேம்டா லேயர்ஸ் இருக்குன்னு. அண்ட் ட்ரிகர், இதுதான் வந்து எப்படி வந்து இந்த லேம்டா ட்ரிகர் ஆக போகுது அப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம வந்து மேப் பண்ணணும். ஸோ இது வந்து 4th ஸ்டெப், API வந்து மேப் பண்ண போகிறோம். இந்த டெஸ்டினேஷன், சம்டைம்ஸ் வந்து லேம்டா ஏதாவது ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியர் வந்து நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணலாம் அப்படின்றத, அந்த ஃபெயிலியர் வந்து DLS டெட் லெட்டர் க்யூக்கு வந்து நீங்கள் மேப் பண்ணலாம். SNS டாப்பிக்காவோ, SQS க்யூ, இந்த மாதிரி வந்து க்யூ இல்லை அனதர் லேம்டா ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணலாம். இல்லை ஈவன் பிரிட்ஜ் ஈவன் பஸ்க்கு வந்து நீங்கள் ரவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து டார்கெட். ட்ரிகரில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்ன மாதிரி ட்ரிகர், API Gateway ட்ரிகர் பண்ணலாம், IoT, க்ளவுட் ஃப்ரண்ட், எப்படி வேணாலும் இந்த லேம்டா வந்து ட்ரிகர் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணலை. ஸோ பேக். ஸோ இப்போ நான் எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை, ஜஸ்ட்டு லேம்டா மட்டும் தான் க்ரியேட் பண்ணேன். எனக்கு வந்து டிஃபால்ட்டாக டெஸ்ட் கோடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஒரு சாம்பிள் கோடு வந்து ஹலோ ஃப்ரம் லேம்டா அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகிருக்கு. இது வந்து Boto3யோட கோடு கிட்டத்தட்ட. ஏன்னா இது வந்து Boto3 வந்து இட்ஸ் AWS SDK சொன்னது. ஸோ இப்போ இதில் வந்து இம்போர்ட் JSON இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ டெஃப் ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து lambda_handler அப்படின்னு. இதில் 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகுது, ஈவெண்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், லேம்டா வந்து இட்ஸ் ஈவெண்ட் பேஸ்டு
ஈவென்ட் பேஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த லேம்டா வந்து ஈவென்ட் பேஸில் தான் ட்ரிகர் ஆகும். அண்ட் கான்டெக்ஸ்ட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஸோ மெயினாக வந்து நம்ம ஈவெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனி ரெக்வெஸ்ட் வருதுன்னா அது ஈவெண்ட்டில் தான் வந்து அது வேல்யூவாக வரும். லைக் ரெக்வெஸ்ட் பேராமீட்டராக இருக்கலாம், இல்லை ரெக்வெஸ்ட் பாடியாக இருக்கலாம். அது வந்து ஈவெண்ட்டில் தான் இருக்கும். அதை நம்ம எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சாம்பிள் கோடு வந்து எனக்கு ஒர்க் ஆகுதான்றதை நான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட் கிளிக் பண்ணோன்னா கான்ஃபிகர் டெஸ்ட் ஈவெண்ட்னு வருது. நான் வந்து டெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு வேல்யூஸ் வந்து டிஃபால்ட் வச்சுறேன். வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. சேவ். ஸோ இதை நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது ஸோ ஹலோ ஃப்ரம் லேம்டா அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் லேம்டா ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து கார்ட் மைக்ரோ சர்வீஸ் வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கெட் மெத்தட், கெட், அடுத்து வந்து சேவ், டெலீட், ஃபைனலாக அப்டேட் பார்க்கலாம். இப்போ வந்து ஏடபிள்யூஎஸில் உள்ள இந்த லேம்டா எடிட்டர்லேயே நீங்கள் வந்து கோடை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து இன்கேஸ் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விஎஸ் கோட் எடிட்டர், அதாவது மைக்ரோசாஃப்ட் விஎஸ் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த லேம்டா ஃபங்க்ஷனில் டேரெக்டாக யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் இன்டென்டேஷன் அண்ட் இந்த ஹைலைட்டிங்லாம் இருக்காது. அதனால் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். உங்கள் லோக்கலில் வந்து நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விஎஸ் கோட்லாம் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் உங்களோட மெத்தட்ஸை வந்து நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. பட் நான் வந்து கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லோக்கலில் வந்து விஎஸ் கோட் வந்து நான் செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த விஎஸ் கோட் எடிட்டரில் வந்து பைத்தான் ப்ளக்கின்லாம் வந்து செட்டப் பண்ணிவிட்டு பைத்தான் என்னோடய லோக்கலில் வந்து பைத்தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ஒரு நியூ ஃபைல் நான் ஜென்ரேட் பண்ணுறேன். நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து நான் கொடுத்துறேன், லேம்டா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். கார்ட் லேம்டா மைக்ரோ சர்வீஸ் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு பைத்தான் ஃபைலாக நான் சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம டெர்மினலில் கிளிக் பண்ணோம்னா இப்போ நமக்கு பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி பைத்தான் அப்படின்னு போடும்போது உங்களுக்கு வந்து பைத்தானோட வெர்ஷன் வரணும். பைத்தான் 3.1 3.10.1 அப்படின்னு சொல்லி இந்த வெர்ஷன் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஆல்சோ பைத்தான் ப்ளக்கின் கூட நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது வந்து எடிட்டர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இம்போர்ட் அப்படின்னா ஆட்டோ கீஸ், ஆட்டோ சஜஷன்ஸ் வருதுல்ல. ஸோ இதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கேன். லோக்கலாக உங்களுக்கு கன்வீனியன்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த செட்டப்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ். பட் நான் இங்கே டெவலப் பண்ணிவிட்டு அந்த கோடை இங்கே காப்பி பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் மெத்தடை வந்து எப்படி வந்து ஐட்டம் வந்து எப்படி கெட் கார்ட் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கெட் கார்ட் மெத்தட் நான் டெவலப் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் Boto3. ஸோ இந்த பேக்கேஜ் தான் சொன்னேன். இது வந்து AWS SDK ஃபார் பைத்தான் லாங்குவேஜ்க்காக. தென் இம்போர்ட் லாகிங் பண்ணிட்டேன். ஸோ லாகிங்கை வந்து நம்ம ஜஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். லாகிங் டாட் பேசிக் கான்ஃபிக் லெவல் ஈக்குவல் டு லாகிங் டாட் இன்ஃபோ. ஆஃப்டர் தட் லாகர் இனிஷியலைஸ் பண்ணுறேன். லாகிங் டாட் கெட் லாகர். ஸோ இது வந்து லாகர் டாட் செட் லெவலும் நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ லாகர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ DynamoDB கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, அது வந்து DynamoDBயோட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து Boto3ல என்ன பண்ணுறாங்க, Boto3ல வந்து ரிசோர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத கொடுத்துருக்காங்க. Boto3 டாட் ரிசோர்ஸ், இதில் வந்து DynamoDB அப்படிங்கிற சர்வீஸை, அந்த ரிசோர்ஸை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோங்கிறதுக்காக இதை கொடுத்தாச்சு. தென் அதுலேருந்து டேபிள் என்ன டேபிள் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ இந்த எந்த டேபிள் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ நம்ம டேபிள் நேம் வந்து கார்ட். ஸோ டேபிள் டிஃபைன் பண்ணியாச்சு, ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த ரிசோர்ஸ்லேருந்து இந்த டேபிள் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டேபிள் நமக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு மெயின் மெத்தட் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஓகே, ஸோ லைக் சம்திங் லைக் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்காக ஸோ மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இந்த மெயின் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கெட் கார்ட் மெத்தடை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ், அந்த கெட் கார்ட் மெத்தட் வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கெட் கார்ட்டு, ஸோ என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா கார்ட் ஐடி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து லாகர் டாட் இன்ஃபோ ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை நம்ம வந்து லாகரில் பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கெட் கார்ட் மெத்தட் இல்லைன்றதுனால இது ஹைலைட் ஆகுது. ஸோ வந்து கெட் கார்ட் மெத்தட் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். கார்ட் ஐடி அக்செப்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ரிட்டன் வந்து கெட் கார்ட்டை வந்து ரிட்டன் பண்ண போகுது இல்லையா. ஸோ எவ்ரி மெத்தட் வந்து ரிட்டன் பண்ணால் அதோட வேல்யூஸ் ரிட்டன் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ரிட்டன் பண்ணுறோம்னா ரெஸ்பான்ஸ் ரிட்டன் பண்ணுறோம். ஸோ இது ஒரு மெத்தடு. இன்டென்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்தால் இது ஈஸியாக ஹைலைட் ஆகும், அது ஒரு பெனிஃபிட்டிங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து செகண்ட் மெத்தட், இது வந்து கெட் கார்ட் மெத்தடு நான் வந்து டைப் பண்ணுறோம் இல்லையா. கெட் கார்ட் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டன் ஆகும். என்னென்னா டேபிள் டாட் கெட் ஐட்டம், இந்த மெத்தட் வந்து ஒரு ரெஸ்பான்ஸை ரிட்டன் பண்ணுது. அந்த ரெஸ்பான்ஸை தான் நம்ம வந்து பேக் டு த மெயின் மெத்தடுக்கு ரிட்டன் பண்ணி அதை வந்து லாகரில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டேபிள் டாட் கெட் ஐட்டத்துக்கு என்ன ரெக்வயர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ அப்படிங்கிற ஒரு வேல்யூ, கீங்கிற ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணணும். அதில் வந்து என்ன ஐடி, அந்த ப்ரைமரி கீ இருக்குல்ல, அந்த ப்ரைமரி கீ ஐடி வந்து நமக்கு பாஸ் பண்ணணும். அதுதான் வந்து கார்ட் ஐடி இல்லையா. ஸோ அந்த கார்ட் ஐடியை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் கெட் ஐட்டம் கிடைக்கும். அதுதான் கீ பேஸ்டு கார்ட் ரிட்ரைவல். ஓகே, ஸோ இப்போ இந்த கார்ட் ஐடி இருந்ததுன்னா இந்த வேல்யூ ரிட்டன் ஆகிடும், இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து ரிட்டன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இன்கேஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல, எனக்கு டேபிள் ஐட்டம் வந்து வேல்யூ, அந்த வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூ கிடைக்கல அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ் ரிட்டன் வராது, ஒரு ஃபெயிலியர் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிட்டன் வந்து என்ன பண்ணலாம், இஃப் ஐட்டம் இன் ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸில் ஐட்டம் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா தென் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஐட்டம், எல்ஸ் ரிட்டன் ஒரு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணலாம். லைக் மெசேஜ் கார்ட் ஐடி இஸ் நாட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லி அந்த கார்ட் ஐடியை நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது மாதிரி வந்து கார்ட் ஐடியை கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கெட் கார்ட் மெத்தட் நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன பண்ணுது, கார்ட் ஐடியை பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் ரிட்டன் பண்ணுது. இஃப் ஐட்டம் இருந்ததுன்னா ஐட்டம் ரிட்டன் ஆகும், இல்லைன்னா கார்ட் ஐடி இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ரிட்டன் ஆகும். ஸோ இப்போ இந்த கெட் கார்ட் மெத்தட் வந்து இங்கே கால் ஆகிருக்கு. ஸோ இந்த கார்ட் ஐடி வேல்யூ இனிஷியலைஸ் ஆகலை. ஸோ அதனால் கார்ட் ஐடி ஈக்குவல் டு சம்திங் லைக் 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா டைனமோடிபியில் நமக்கு வந்து 2 ஐட்டம்ஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ டைனமோடிபியில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டெப் 1 வந்து டேபிள் க்ரியேட் பண்ணி 2 ரெக்கார்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் ஐட்டம்ஸ், டேபிள்ஸ், கார்ட், எக்ஸ்ப்ளோர் டேபிள் ஐட்டம்ஸ். ஸோ 100, 101 2 வேல்யூஸ் இருக்குது. அந்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ நான் ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ 100 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டிஃப் மெயின் மெத்தட் 100 கார்ட் ஐடி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மெயின் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கெட் கார்ட் மெத்தட் கால் ஆகி நமக்கு ரிட்டன் வேல்யூ வரணும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து இங்கே தான் சேவ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஸோ எல்எஸ் போட்டோம்னா நமக்கு ஃபைல் நேம்ஸ்லாம் காட்டும். பைத்தான், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா
சேவ் ஆகிடும், ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மாதிரி. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஓகே. ஸோ நமக்கு வந்து டேட்டா இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபவுண்ட் க்ரெடென்ஷியல்ஸ், நேம், மொபைல், கார்ட் ஐடி, 100 டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்துருச்சு. சரி, ஆனால் லோக்கலில் உள்ள பைத்தான் எப்படி வந்து டைனமோ டிபியை கனெக்ட் பண்ணிச்சு? நம்ம எந்த ஒரு ஆத்தென்டிகேஷன், ஏன்னா ஏடபிள்யூஎஸ்னாலே செக்யூராக இருக்கணும் இல்லையா? நான் வந்து டேரெக்டாக Boto3 யூஸ் பண்ணேன், கார்ட் மெத்தட் யூஸ் பண்ணேன், டேபிள் கொடுத்தேன், எப்படி இது கனெக்ட் ஆகிடுச்சு லோக்கல்ல இருந்து அப்படின்னா? யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. இந்த AWS கிரெடென்ஷியல்ஸ் வந்து இந்த லோக்கலில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ அந்த லோக்கலில் AWS கிரெடென்ஷியலை வந்து எப்படி நான் வந்து செட்டப் பண்ணேன்? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஐஏஎம் போகிறோம், ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். யூசர்ஸ், ஆட் யூசர்ஸ், லாம்டா டெஸ்ட் யூசர் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துட்டு, இந்த யூசருக்கு வந்து ப்ரோக்ராமேட்டிக் ஆக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பர்மிஷன் என்ன கொடுக்குறேன்னா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆட் யூசர் டு குரூப், காப்பி பர்மிஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ஆர் அட்டாச் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் டேரக்ட்லின்னு சொல்லி. ஸோ பாலிசி வந்து நான் டேரெக்டாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ DynamoDB வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ DynamoDB ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டேக் நேம் கொடுக்கலாம், இல்லைனா ரிவ்யூ பண்ணிவிட்டு க்ரியேட் யூசர். ஸோ இப்போ ஒரு யூசர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த யூசருக்கு வந்து DynamoDB ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கீயை கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஆக்சஸ் கீயை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அது எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்னா, இப்போ லோக்கலில் என்னோடய லோக்கலில் வந்து AWSோட CLI ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி செட்டப் பண்ணேன் அப்படிங்கிறது என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம். AWS CLI செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு, அதில் பைத்தான் செட்டப் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து AWS CLI யூஸ் பண்ணிட்டேன். ஸோ AWS கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட் நம்ம டைப் பண்ணோன்னா வந்து ஆக்சஸ் கீ ஐடி கேட்குது. ஸோ இந்த ஆக்சஸ் கீயை காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். சீக்ரெட் கீ இருக்குது, இதையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். டிஃபால்ட் ரீஜன் அப்படியே இருக்கட்டும், டிஃபால்ட் ஃபார்மேட் என்டர் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ AWS கான்ஃபிகர் வந்து லோக்கலில் வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்னோடய க்ரெடென்ஷியல்ஸ் ஃபைல் வந்து இந்த லோக்கலில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணி இந்த பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக DynamoDBயை கனெக்ட் பண்ணி என்னோடய டேபிள்ஸ் டேட்டாலாம் ரிட்ரைவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ கெட் மெத்தட் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சேவ் மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இது கெட் மெத்தட், சேவ் மெத்தட் பண்ண போகிறோம். சேவ் மெத்தடும் ஒரு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். பட் சேவ் மெத்தட் வந்து ரெக்வெஸ்ட் பாடி அக்செப்ட் பண்ணும். எப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வரும், அந்த ரெக்வெஸ்ட்டில் வந்து ஒரு ஜேசன் டேட்டா இருக்கும். அந்த ஜேசன் டேட்டாவை தான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பாடி அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். logger.infoல அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டெஃப் கார்ட் கெட் கார்ட் மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டெஃப் சேவ் கார்ட் ரெக்வெஸ்ட் பாடி ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணிட்டோம். இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேவ் மெத்தட் பண்ண போகிறோம் இல்லையா, ரெக்வெஸ்ட் பாடியை வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு சம்டைம்ஸ் எரர் வரும். ஸோ அதனால் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறதுனால ட்ரை எக்ஸெப்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து லாகர் எக்ஸெப்ஷன் வந்ததுன்னா லாகர் எக்ஸெப்ஷனை வந்து ஹேண்டில் எரர் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். இதில் வந்து வேறு ஏதாவது லாஜிக் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரையில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் டாட் புட் ஐட்டம்
ஸோ அதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐட்டம் ஈக்குவல் டு ரெக்வஸ்ட் பாடி கொடுத்துட்டோம்னா, ஸோ என்ன ரெக்வஸ்ட் பாடியை ரிசீவ் பண்ணுறோமோ அதை அப்படியே டேரெக்டாக ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணி புட் ஐட்டம் அப்படிங்கிற டேபிள், புட் ஐட்டம் அப்படிங்கிற மெத்தடில் யூஸ் பண்ணி சேவ் ஆகிடும். இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா? ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பாடி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேவ். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. தென் மெசேஜ் என்ன, மெசேஜ் வந்து சக்ஸஸ். என்ன சேவ் பண்ணோம் அப்படின்னா ஐட்டம் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம இங்கே வந்து ஐட்டம் வந்து ரெக்வஸ்ட் பாடியாக வந்திருக்கு, இதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை வந்து, இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பாடி வந்துருச்சு. ஓகே, ஸோ டேபிள் டாட் புட் ஐட்டம் சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த பாடி ரிட்டன் ஆகும். அப்படி எக்ஸப்ஷன் வந்ததுன்னா லாகர் டாட் எக்ஸப்ஷன் சொல்லிவிட்டு இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ இப்போ சேவ் கார்ட் மெத்தடை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பாடி நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ரெக்வஸ்ட் பாடி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜேசன் டேட்டா அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஜேசன் டேட்டாவை நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம டேபிளில் வந்து என்னென்ன வேல்யூஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது வந்து கார்ட் ஐடி, இட்ஸ் மேண்டேட்ரி, ப்ரைமரி கீ அப்படிங்கிறதுனால. ஸோ இதை வந்து நான் கார்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். தென் நேம் கொடுக்குறோம். இதெல்லாம் ஆப்ஷனல். சம்திங் லைக் ஒரு டெஸ்ட் டேட்டா மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகே, என்ன கொடுக்கலான்னா ஒரு மொபைல். ஓகே, நேம் வந்து மொபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு டைப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெக்வஸ்ட் பாடியில் வந்து ஒரு ஜேசன் டேட்டாவை நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கார்ட் ஐடி நமக்கு கொடுக்கணும். ஸோ கார்ட் ஐடி சம்திங் லைக் 200. இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கிறதுனால 200 டபுள் கோட்டில் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து ரெக்வஸ்ட் பாடி. இந்த ரெக்வஸ்ட் பாடி சேவ் கார்ட்டில் கால் ஆகும். அண்ட் சேவ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ரிட்டன் ஆகும். நமக்கு லாகர் டாட் இன்ஃபோ பிரிண்ட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அகைன் இதை ரன் பண்ண போகிறேன். ஸோ CLS Python கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, ஸோ கெட் மெத்தட் ஏற்கனவே இருக்குது, அது வந்து 100 வச்சு கெட் ஆகிட்டுருக்கு. அனதர் மெத்தட் வந்து சேவ் மெத்தட். அந்த சேவ் மெத்தட் வந்து நமக்கு சொல்லுது, ஓகே ஆப்ரேஷன் வந்து சேவ் அண்ட் மெசேஜ் சக்ஸஸ் அண்ட் ஐட்டம் வந்து 200 சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. இப்போ இந்த 200 ஐட்டம் சேவ் ஆகிடுச்சான்றதை நம்ம வந்து DynamoDBயில் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, ரன். எஸ், 200 வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் மெத்தடை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த சேவ் இப்போ இந்த 200 கூட நம்ம இங்கே யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கார்ட் ஐடியில் கெட் கார்ட் 200 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரிட்டன் வந்து கெட் கார்ட் வரும். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணலை. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டெலீட் போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ டெலீட் என்ன பண்ண போகிறோம்னா பேஸ்ட் ஆன் கார்ட் ஐடி. இப்போ வந்து ஒரு கார்ட் ஐடி கொடுத்தா அந்த கார்ட் ஐடியை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுத போகிறோம். ஸோ இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக ரெஸ்பான்ஸ் டெலீட் கார்ட். ஸோ எதை பேஸ் பண்ணி, கார்ட் ஐடியை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். தென் லாகர் டாட் இன்ஃபோ ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ இப்போ டெலீட் மெத்தட் நம்ம எழுதணும். ஸோ இப்போ சேவ் மெத்தட், கெட் மெத்தட். ஸோ இந்த டெஃப் கெட் மெத்தட் மாதிரியே தான் சேம் கெட் கார்ட்டை காப்பி பண்ணி ஒரு மெத்தட் அப்படியே டெலீட் மெத்தடை நம்ம எழுதலாம். ஸோ டெலீட் மெத்தட் டெலீட் கார்ட். ஸோ இது எதுவும் வேண்டாம், நம்ம ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை டெலீட் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கார்ட் ஐடி பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸில் வந்து கெட் ஐட்டம் அப்படிங்கிறதுக்கு பதில் டெலீட் ஐட்டம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஐடி பேஸ் பண்ணி. ஸோ இதை டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் இங்கே கொடுக்கலாம் இல்லையா? சேம் சம்திங் லைக் இது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் வந்து டெலீட் அப்படின்னு சொல்லிடுறேன். இதில் டெலீட்டட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கார்ட் ஐடியை டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சு.
ஓகே, ஸோ delete மெத்தட் ரெடி. இன்டென்டேஷன் ப்ராப்ளம்ஸ் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன ஐட்டத்தை நம்ம delete பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ 100 கெட் கார்ட் ஐடி, 100 வந்து ரிட்ரைவ் பண்ணுது, 200 வந்து சேவ் ஆகுது. அகைன் வந்து delete பண்ணுறது வந்து நம்ம வந்து 201 வந்து delete பண்ணலாம். மேபி சம்திங் 201 ஆல்ரெடி இல்லை, ஸோ அதனால் ஓகே 101 delete பண்ணலாம். I have more records இல்லையா? ஓகே, ஐ திங்க் ஓகே, இப்போ delete மெத்தடில் 200 இந்த ரெக்கார்ட் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து delete by cart ID. ஓகே, இப்போ delete by cart ID, அதனால் cart ID கொடுக்கணும் நம்ம. ஸோ நான் cart ID 100 இருக்கிற ரெக்கார்டை நான் delete பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே 100 சாம்சங் மொபைல் இந்த ரெக்கார்டை delete பண்ண போகிறோம். cart ID கொடுத்தாச்சு, delete cart ID logger.info. ஸோ delete cart method delete items. ஸோ இந்த பாடியில் வந்து delete successன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா 3 மெத்தட்ஸ் 3 மெத்தடும் எக்ஸிக்யூட் ஆகும். லைக் கெட் கார்ட், சேவ் கார்ட் அண்ட் delete கார்ட். ஸோ delete தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் வித் 100. ஸோ இதை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் delete மெசேஜ் சக்ஸஸ் ஐட்டம் 100. ஸோ delete ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேபிளில் போய் பார்க்கலாம். ரன் 100 இல்லை, ஸோ 200 101 மட்டும் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 3 மெத்தடும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே கவர் பண்ணிட்டோம். இப்போ இதை அப்படியே வந்து லேம்டாவில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? இப்போ நம்ம வந்து லேம்டா எடிட்டர் போயிடலாம். லேம்டா எடிட்டரில் ஏற்கனவே ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், கார்ட் லேம்டா மைக்ரோ சர்வீஸ். இதில் டெஸ்ட் கோடு ஏற்கனவே சாம்பிள் கோடு இருக்குது. ஸோ இந்த சாம்பிள் கோடு வந்து லேம்டா ஹேண்ட்லர் அண்ட் ஈவெண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு லைன் மட்டும்தான் நமக்கு ரெக்வயர்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு லைனை எடுத்து இங்கே வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஜஸ்ட்டு அங்கே ஏன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ரெக்வயர்டு. ஸோ அதனால் இதை போட்டோம். ஸோ இதை ஃபுல்லாக காப்பி பண்ண போகிறேன் இப்போ. எக்ஸப்ட் த ஃபங்க்ஷன் கால், ஏன்னா ஃபங்க்ஷன் காலில் வந்து கால் பண்ண போகிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக லேம்டா ட்ரிகர் பண்ணிவிடும். அதனால் வந்து ஓகே, ஸோ இந்த லைன் இம்போர்ட் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். எக்ஸப்ட் த ஃபங்க்ஷன் கால் காப்பி பண்ணி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து சேவ் மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சேவ் மெத்தடாக கொடுத்துட்டேன். கார்ட் ஐடி 200 வச்சு ஒரு மெத்தடை சேவ் பண்ண, அப்படி ஒரு ஆப்ஜெக்டை சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி சேவ் கார்ட் மெத்தட் கால் ஆகும். அகைன் வந்து என்னாகும், சேவ் ஆனதுக்கப்புறம் கெட் கார்ட் வந்து அதே 200க்கு வந்து கெட் கார்ட் இனிஷியலைஸ் ஆகும். தென் delete ஆகிடும். ஸோ டெலிட்டும் வந்து கார்ட் ஐடி நான் கொடுக்காதனால இங்கே வந்து சேம் 200 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், 200 கார்ட் ஐடி வச்சு சேவ் பண்ணுறோம், கெட் பண்ணுறோம், delete பண்ணுறோம். ஸோ இந்த 3 ஆப்ரேஷனும் சேம் டைமில் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபைனலாக ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் ஆகும், சேவ் ஆகும், அது ரெக்கார்ட் சேவ் ஆகும், கெட் ஆகும், delete ஆகிடும். ஸோ டேபிள்ஸில் எதுவுமே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ டிப்ளாய் பண்ணியாச்சு. டெஸ்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் ரிட்டன் ஆகிருக்கு. எதனாலன்னா பட் மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. என்ன மெசேஜ் பிரிண்ட் ஆகிருக்குன்னா ஆப்ரேஷன் சேவ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சேவ் ஆகிடுச்சு, தென் அகைன் கெட் ஆகிருக்கு, தென் delete ஆகிடுச்சு. ஸோ எல்லா 3 ஆப்ரேஷனும் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் ரிட்டன் நம்ம இங்கே பண்ணும்போது த லாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரிட்டன் ஆனதுனால delete மட்டும் நமக்கு சக்ஸஸ் அப்படின்னு காட்டுது. பட் தட் இஸ் ஓகே, நீங்கள் வேறு ரெஸ்பான்ஸ் கூட பில் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக delete ஆகிடுச்சு. ஸோ மேபி நான் வந்து delete மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது ரெக்கார்ட் சேவ் ஆகிருக்கான்றதுக்காக. டிப்ளாய் டு டெஸ்ட். ஓகே, ஸோ 200 சேவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மைக்ரோ சர்வீஸ் கோடு வந்து டெவலப் பண்ணி லேம்டாவில் டிப்ளாய் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது வந்து ஸ்டெப் 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு.